அமைச்சர் செல்லூர் ராஜு வந்து காங்கிரஸ் தலைவர் ராஜீவ் காந்தியை பற்றி போய் பேசுகிறார். அதை தப்பா எடுத்துக்கலாம். அவர் வந்து செல்லூர் ராஜு வந்து அவர் ராகுல் காந்தி வந்து அவர் ஏதோ ஒரு ஹோட்டல் உட்காந்து எல்லாரோட சாப்பிட்றத புலகாங்கிதம் அடைந்து பாராட்டிட்டாரு. அது பாராட்டுறவர் அதை விட்டு தப்பு இல்லை. ஏன் அப்புறம் அதை அதான் அது முதுகெலும்பு இல்லாத தன்மை தான், வேற ஒன்றும் இல்லை. பதவிக்காக எதை வேணாலும் இதுல என்ன இருக்கு, ஒருத்தர் அதாவது ஒரு ஸ்பேட ஸ்பேடு தான் சொல்லணும். பிறகு அண்ணா வழி வந்தவர்கள்ங்கிறாங்க. ஆனா அண்ணா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொன்னவர், அது தைரியமா சொல்லணும். அதுல என்ன தவறு இருக்கு? அதனால அது அது ஏதோ சொல்லிட்டு பின்வாங்கிறாருன்னா அவருடைய குணநலம் அவ்வளவுதான். இன்னும் எத்தனை பின்வாங்கல் இருக்கு போது பாருங்க. அதான் ஏற்கனவே கிளியரா சொல்லிட்டேன். சவுக்கு சங்கர் ஒரு பத்திரிகையாளர், எனக்கு நல்ல அறிமுகமானவர். ஆனா அவர் அன்று பேசிய பேச்செல்லாம் யூடியூப்னா அதுவும் சரி, பத்திரிகை ஊடகத்தை சேர்ந்தவர். தவறான பதிவு பண்ணல. பத்திரிகையாளர் நான் தமிழ்ல எதை சொன்னா ஊடகத்துறையை சேர்ந்தவர். அது யூடியூப் வந்து ஊடகத்துல இருக்குல்ல. அல்ல அப்படி நீங்க அங்கீகாரம் பண்ணல, பொதுமக்கள். சரி சார், இல்ல இல்ல அவர் பதில் அவர் தான் டைவர்ட் பண்றாரு. ஊடகத்துறை யூடியூபா இருந்தாலும் டிவியா இருந்தாலும் பத்திரிகையா இருந்தாலும் எல்லாமே வந்து ஊடகம் தான். அதுல யூடியூப் அதுல சேருது. இது யூடியூப் சேனல். சவுக்கு சங்கர் பொதுவாகவே எதிர்மறையா பேசி அதுல பாப்புலாரிட்டி ஆகலான்னு நினைக்கிறவரு. அவர் வந்து பல நாட்களாக அவர் பேசி வருவது தவறான கருத்துக்களை அவர் அவர் என்னமோ பெரிய அரிச்சந்திரன் மாதிரியும் மற்றவர்கள் எல்லாரும் வந்து தப்பு பண்ணவங்க மாதிரியும் ஒரு முதலமைச்சர். இப்ப நான் எதிர்கட்சிக்காரன், அதுக்காக முதலமைச்சரை போய் நம்ம தரக்கிறவா பேசுறது நம்மளுடைய தரத்தை தான் காமிக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை பற்றியும் அவர் திரு உதயநிதியை பற்றியும் உரிமையில பேசுவதோ அல்லது காவல்துறை அதிகாரிகளை ஐபிஎஸ் அதிகாரிகளை படித்து அந்த பதவியில் உள்ளவங்களை அதுபோல பெண் காவல்துறை அதிகாரிகளை காவலர்களை பெண்களை இப்படிலாம் தரக்குறைவாக பேசுவது அவருக்கு அது ஒரு நாகரிகமான செயல் இல்லை. அது வன்மையா கண்டிக்க சேர்க்க வேண்டியது. அதுக்காக அவரை வந்து கைது செய்த நடவடிக்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். அவர் சொன்னாலும் நான் சொல்றேன், ஜனநாயகத்தின் முக்கியமான தூண் வந்து ஊடகம். இதை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் என்பது உண்மை. அதே நேரத்தில் அந்த சுதந்திரங்கிற பேர்ல இது மாதிரி எல்லை மீறுகிறப்ப தவறாக செயல்படுவதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியம் தானே. அதை ஒத்துக்கிறீங்களா? பெரிய பெரிய தலைவர்கள், நாமெல்லாம் தெய்வமாக போற்றக்கூடிய தலைவர்களை பற்றியும் எல்லா பெரும் மதிப்பு மரியாதை உடைய காவல்துறை முன்னாள் அதிகாரிகளை பற்றியும் இவர் ஏதோ வாய்க்கு வந்த மாதிரியும் இவர் பேசுறது வந்து இனிமேனாலும் அவர் வெளியில வந்துட்டாருன்னா அதுக்காக அவர் வந்து சிறையில கஷ்டப்படணுங்கிறதுலாம் என்னோட எண்ணம் கிடையாது. நான் அன்றைக்கே சொன்ன அவர் ஏதோ அவர் அடிபட்டதாலாம் தகவல் வந்துச்சு. அது வந்து யாரும் அது மாதிரி அடிபட்டிருந்தா தப்பு, அடிச்சிருந்தா தப்புன்னு சொன்னேன். அதே நேரத்தில் அவர் இனிமேனாலும் திருந்தி மற்ற மனிதர்கள் போல சராசரி மனிதரா ஒரு நல்லெண்ணத்தோட ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸென்ட்ரிக்கா ஒரு பர்வர்ஷன் இல்லாம அவர் இருக்கணும். அவர் மாதிரி நபரை போய் அதிமுக அவருக்கு ஏதோ பதவி கொடுத்திருக்காரு பழனிசாமி. என்ன பதவிங்க அது? செய்தி தொடர்பாளர் ஆலோசகராங்க. தெரியாதா? செய்தி தொடர்பாளர். அது இந்த மாதிரி செய்திகள் சொல்றதா பழனிசாமிக்கு ஏத்தவர் தான் அவரு. பழனிசாமி எல்லாரையும் அவன் பேசுவார்ல, அவங்க இவங்க வந்து எல்லாரையும் தரக்குறைவா பேசிட்டு அப்புறம் வயசுல மூத்தவங்க நான் அதனால அப்படி பண்ண இப்படி பண்ணு பேசுற மாதிரி பழனிசாமிக்கு ஏத்த நபர். இனத்தோட சேர்ப்பாங்க. அது மாதிரி இனமா சேர்ந்துருக்கு.